ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பணம் சார் உளவியலினுடைய இறுதி விஷயங்கள். இது அத்தியாயமா கிடையாது. அந்த ஆத்தர், அந்த நூலை எழுதின ஆத்தர் அவருடைய வாக்குமூலங்கள்னு சொல்லி அவருடைய பர்சனல் லைஃப்ல அவர் எப்படி மணியை மேனேஜ் பண்ணாரு, எப்படி அவருடைய growth இருந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் என்னுடைய சொந்த பணம் சார்ந்த உளவியல் அப்படின்ற இந்த அத்தியாயத்துல வெளிப்படுத்துறாரு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இது நம்மளுக்கும் நம்மளுடைய லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் இவ்வளோ பெரிய ஒரு நூல் எழுதுறதுக்காக பல வருடங்களாக நிறைய செல்வந்தர்களை அவர்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து இந்த மாதிரி நூட்களை எழுதியிருக்காரு இல்லையா. ஸோ அவர் தன்னுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்களை மேற்கொண்டாரு, என்னென்ன பணம் சார்ந்த விஷயங்களை, கொள்கைகளை மேற்கொண்டாரு அப்படின்றது நம்மளுடைய லைஃபுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸான அனுபவம் சார்ந்த அவருடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் இந்த அத்தியாயத்துல நாம பார்க்கலாம். அதாவது இறுதி 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 அத்தியாயம். ஓகேவா. என்னுடைய சொந்த பணம் சார்ந்த உளவியல். ஃபர்ஸ்ட் மேன்ஹட்டன் என்னும் ஆலோசனை நிறுவனத்தை நிறுவிய பில்லியனர் முதலீட்டாளர் சாண்டி கோட்டஸ்மேன் அவருடைய முதலீட்டு நிறுவனத்தில் பணிக்கு சேர நேர்முக தேர்வுக்கு வந்தவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்கச் சொல்கிறார். நீங்கள் எதை சொந்தமாக வைத்துள்ளீர்கள், ஏன் வைத்துள்ளீர்கள், எந்த பங்கு விலை குறைவாக கிடைக்கும் என்றோ, எந்த விதமான பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்திக்கும் என்றோ கேட்க சொல்லவில்லை. உங்கள் பணத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொல்லுங்கள். இந்த கேள்வி எனக்கு பிடித்தது. ஏனென்றால் மக்கள் உங்களுக்கு சொல்லும் ஆலோசனை என்ன என்பதற்கும் அவர்களுக்கு எவை சரியாக இருக்கும் என்பதற்கும் இடையே மிக நீண்ட இடைவெளி இருக்கிறது இல்லையா. உனக்கு ரத்தம், எனக்கு தக்காளி சட்னி அப்படி நம்ம முன்னாடி ஒரு பாட்டில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுவும் இதுவும் ஒரு சேர பொருந்தக்கூடிய விஷயங்கள் தான். அவங்களுக்குன்னு வரும்போது அவங்க யோசிக்கக்கூடிய விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும், நமக்குன்னு வரும்போது யோசிக்கக்கூடிய விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும். பிகாஸ் இருந்து அனுபவிச்சு அதை செயல்படுத்த போகிறது நம்ம தான் இல்லையா. அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க தான் ஓனர்ஷிப். ஜெயமோகன் அவர்களுடைய அந்த வார்த்தைப்படி வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் இல்லையா. மார்னிங் ஸ்டாரின் அறிக்கையின்படி அமெரிக்காவின் பரஸ்பர நிதியை நிர்வகிக்கும் மேலாளர்களில் பாதிக்கு மேல் தங்கள் பணத்திலிருந்து ஒரு சென்ட்டை கூட அவர்கள் நிதியில் முதலீடு செய்வதில்லை. இது மிகவும் கொடூரமானது. உண்மையிலேயே புள்ளியியல் இந்த வகையான பாசாங்குத்தனத்தை வெட்ட வெளிச்சமாக்குகிறது. இதை போன்ற நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் பொதுவானவை. யுஎஸ்இயில் மருத்துவ பேராசிரியராக இருக்கும் கென் முர்ரே 2011 எழுதிய ஹவு டாக்டர்ஸ் டை என்ற கட்டுரையில் மருத்துவர்கள் தங்களுக்கு மரண ஆபத்து வரும்போது தங்கள் நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்வதிலிருந்து மிகுந்த அளவில் வேறுபாடுடைய சிகிச்சை முறைகளைத்தான் தேர்வு செய்கிறார்கள் என்கிறார். மருத்துவர்கள் நம்மை போன்று இறப்பதில்லை என்று தொடரும் அவர், அவர்களை குறித்த வித்தியாசமான செய்தி என்னவென்றால், பெரும்பான்மையான அமெரிக்கர்கள் வெறும் சிகிச்சையின் அளவை கூட மிக குறைவான அளவிலேயே தங்களுக்கான சிகிச்சையை செய்து கொள்கிறார்கள். தங்கள் வாழ்நாள் முழுவதும் இறப்பிலிருந்து மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக இருக்கும் அவர்கள் தங்களுக்கு இறப்பு என்று வரும்போது மிகவும் துல்லியமாக பார்க்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பது அவர்களுக்கு சரியாக தெரியும். எந்த வகையான வாய்ப்புகள் உள்ளன என்பது குறித்தும் அவர்களுக்கு தெரியும். பொதுவாக எந்தவிதமான முறைகளையும் அவர்களுக்கென்று பெரும் நிலையில்தான் அவர்கள் இருக்கின்றனர். இருந்தும் அவர்கள் தங்களுக்கென்று வரும்போது மிகவும் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு மருத்துவர் தன் நோயாளியின் புற்றுநோயின் மீது வலிமையாக செயல்பட்டாலும் தனக்கென்று வரும்போது அவர் வலி குறைந்த வழிமுறைகளைத்தான் கையாள்வார். நீங்கள் என்ன செய்தல் வேண்டும் என்பதை பிறர் சொல்வதற்கும் அவர்களுக்கென்று வரும்போது அவர்கள் என்ன செய்து கொள்கிறார்கள் என்பதற்குமான இடைவெளி அவ்வளவு மோசமானதாக இருப்பதில்லை. நம்மையோ நம்முடைய குடும்பங்களையோ தாக்கக்கூடிய சிக்கலான உணர்ச்சி பூர்வமான செயல்களை செய்யும் போது ஒரே சீரான சரியான வழி என்று ஏதும் இருப்பதில்லை. இதைத்தான் நாம் தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளுதல் வேண்டும். எல்லோருக்கும் பொதுவான உண்மை என்று ஏதும் கிடையாது. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஏற்ற விதத்தில் இருக்கிறதே என்பதே முக்கியம். உங்களுக்கு எவை தேவையோ அவை பூர்த்தியாகும் போது உங்களுக்கு அமைதியான தூக்கம் கிடைக்க வாய்ப்புள்ளது. சில அடிப்படை கொள்கைகள் கடைபிடிக்கப்பட்டே ஆக வேண்டும். இது மருத்துவத்திலும் பொருளாதாரத்திலும் தேவையான ஒன்று, உண்மையானதும் கூட. ஆனால் மிக முக்கியமான பொருளாதார முடிவுகள் என்பவை கணக்கு புத்தகங்களிலோ அல்லது புத்தகங்களிலோ எடுக்கப்படுவதில்லை. அவை இரவு உணவு உட்கொள்ளும் சாப்பாட்டு மேசையில் எடுக்கப்படுகின்றன. அவை பெரும்பாலும் மிகுந்த லாபங்களை
ஈட்டும் எண்ணத்துடனும் செய்யப்படுவன அல்ல. மாறாக தங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது குழந்தைக்கோ ஏமாற்றம் தராவண்ணம் செய்யப்படுகின்றன. அத்தகைய முடிவுகள் கணக்கீட்டு அட்டவணைகளிலும் சூத்திரங்களிலும் தொகுக்க இயலாதவை ஆகும். அவை மனிதனுக்கு மனிதன் பரவலாக மாறுபடும் போக்குடவை ஆகும். ஒருவருக்கு உதவும் ஒரு முறை மற்றொருவருக்கு உதவும் என்று சொல்லவே இயலாது. உங்களுக்கு எது தீர்வாக அமையும் என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான் எனக்கு தீர்வாக அமையும் திட்டமாகும். சேமிப்பு குறித்து என் குடும்பம் எப்படி கருதுகிறது? இந்த இடத்துல டைனிங் டேபிளில் உட்காந்து யோசிக்கிறது அப்படின்றது மீன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இடத்துல தானே உட்காந்து சாப்பிடும்போது இவ்வளோ செலவு இருக்குது, இவ்வளோ வருவாய் இருக்குது, இனிமேல் வந்து என்னென்ன செலவு வரப்போகுது ஃப்யூச்சரில், இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல கணக்கீட்டு முறையில் வந்து யாரும் எழுதி கொடுத்து அப்படியெல்லாம் சொல்கிறது இல்லை. அது வந்து நடக்கிறது வந்து அந்த டைனிங் டேபிளில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அவரு சேமிப்பு குறித்து என் குடும்பம் எப்படி கருதுகிறது அப்படின்றாரு. சார்லி முங்கர் ஒரு முறை கூறியது, நான் செல்வந்தனாக மாற விரும்பவில்லை, நான் சுதந்திரமானவனாக மாற மட்டுமே விரும்புகின்றேன். செல்வத்தை நாம் புறக்கணித்து விடலாம், ஆனால் எப்போதும் சுதந்திரம் என்பதே என்னுடைய முக்கிய இலக்காக இருந்து வருகிறது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செல்வம் சேர்க்கறதுக்காகவே அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. அதை சேமிக்கிறது மட்டும்தான் என்னுடைய கடமை அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த சேமிப்பு பணத்துக்கான வேல்யூ என்ன, அது எதுக்கு? நம்மளுடைய சந்தோஷத்துக்காக தான். அதையும் உணரணும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த பணம் சார் உளவியலினுடைய முக்கியமான நோக்கம். வெறும் பணம் அப்படின்றது நாம சேமித்து வச்சு அதுக்கு மட்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் சேமிப்புக்காகவே சேமியுங்கள் அப்படின்ற விஷயங்களையும் இதே புத்தகத்துல தான் சொல்றாங்க. அதே போல அந்த சேமிப்பு வந்து நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும் இல்லையா? மாறாக அது வந்து நம்மளை கட்டுக்குள்ள வச்சிருக்க கூடாது இல்லையா? அந்த விஷயத்தையும் நாம மனதில் இருத்திட்டு தான் மற்ற விஷயங்களையும் நாம முன்னோக்கி செல்லணும். செல்வத்தை நாம் புறக்கணித்து விடலாம், ஆனால் எப்போதும் சுதந்திரம் என்பதே என்னுடைய முக்கிய இலக்காக இருந்து வருகிறது. அதிக வருவாயை துரத்துவதும் என்னிடம் இருக்கும் சொத்துக்களை வைத்து மிகவும் டாம்பிகமாக வாழ்வதும் எனக்கு எப்போதுமே மகிழ்ச்சி ஊட்டுபவையாக இருந்தது இல்லை. இவ்விரண்டும் தங்கள் நண்பர்களை கவர மக்கள் விளையாடும் விளையாட்டாகவே எனக்கு தெரிகிறது. இரண்டிலும் இடர்கள் மறைந்துள்ளன. நான் பொதுவாக எழும் ஒவ்வொரு காலையும் நானும் என் குடும்பமும் என்ன செய்ய விரும்புகிறோமோ அதை எங்கள் வழியில் செய்யவே விரும்புகின்றோம். நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு பொருளாதார முடிவும் இதை சுற்றியே அமைந்திருக்கும். என்னுடைய பெற்றோர்கள் 3 குழந்தைகளுடன் அவர்களால் முடிந்த போதும் செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகமாக்கி கொண்டு வாழ்ந்தார்கள். அதனால் மருத்துவராக அவர் சம்பாதித்த போதும் அவருடைய சிக்கன போக்கை கடைபிடித்தார்கள். அது அவர்களுக்கு சுதந்திரத்தின் வலிமையை கொடுத்தது. என்னுடைய தந்தையார் அவசர பிரிவில் பணியாற்றிய ஒரு மருத்துவர். அது மிகவும் அதிக அளவு அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு பணியாகும். இரவு பகல் என்று மாறி மாறி வரும் பணி நேரங்களை கொண்ட அது மிகவும் கடினமான ஒன்றாகும். 20 ஆண்டுகள் உழைத்த பிறகு அது போதும் என்று என் தந்தையார் அந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். தன் வாழ்க்கையின் அடுத்த நிலையில் அவர் வாழ ஆரம்பித்தார். அது என்னை தாக்கியது. திடீரென்று ஒரு காலை எழுந்து இதுவரை எவற்றை செய்து வருகிறீர்களோ அவற்றை மாற்றியமைத்துக் கொண்டு உங்கள் வழிமுறையில் நீங்கள் எப்போது தயாரோ அப்போது செயல்படுவது என்பது எல்லா பொருளாதார இலக்குகளின் முன்னோடியாகவே தெரிந்தது. என்னை பொறுத்தவரை சுதந்திரம் என்பது நாம் செய்து கொண்டிருக்கும் அனைத்தையும் நிறுத்திவிடுவதில் ஆகாது. அது நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை யாருடன் செய்ய விரும்புகிறீர்களோ அவர்களுடன் எப்போது செய்ய விரும்புகிறீர்களோ அப்போது நீங்கள் எவ்வளவு காலம் செய்ய விரும்புகிறீர்களோ அவ்வளவு காலம் செய்வதே ஆகும். புரிஞ்சுதா? எப்போ யாரோட எவ்வளவு காலம் அப்படின்றத நாம டிசைட் பண்ணணும். அதுலதான் அந்த பொருளாதார சுதந்திரம் அப்படின்றது இருக்குன்றாங்க. ஒரு குறிப்பிட்ட சுதந்திர நிலையை பெறுவது என்பது மருத்துவராய் பணி செய்து பெரும் சம்பளத்தை பொறுத்தது அன்று. அது நம்முடைய எதிர்பார்ப்புகளை ஒரு எல்லைக்குள் வைத்து உங்கள் வருவாய்க்கும் குறைவாக செலவு செய்து வாழும் முறை ஆகும். வருவாய் எவ்வளவுதான் ஆனாலும் சுதந்திரம் என்பது உங்களுடைய சேமிப்பின் அளவை பொறுத்தே அமைகின்றது. ஒரு குறிப்பிட்ட அளவிலான வருவாயை தாண்டிய பின்னர் உங்களுடைய சேமிப்பின் விகிதம் உங்களுடைய வாழ்க்கை முறை எதிர்பார்ப்புகள் குறையாத வண்ணம் கணிக்கும் திறனில்தான் அமைகிறது. தயவு செய்து இன்னொரு தடவை வேணா ரீவைண்ட் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். ஸோ தயவு செய்து
ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு வேணும்னா திரும்ப இன்னொரு தடவை கூட நீங்கள் ரிவைண்ட் பண்ணி கேளுங்க. எப்பவுமே இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நானும் எனது மனைவியும் கல்லூரி நாட்களில் ஒருவரை ஒருவர் சந்தித்த பின்னர் பல ஆண்டுகள் கழித்தே திருமண பந்தத்தில் ஒன்றானோம். பள்ளியை அடுத்து எங்கள் இருவருக்கும் தொடக்கநிலை பணிகளே தொடக்கநிலை சம்பளங்களுடன் கிடைத்தன. அதன் மூலம் நாங்கள் ஒரு சராசரி வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டோம். எல்லா விதமான வாழ்க்கை முறைகளும் வானவில்லை போல தொடர்ந்து இருந்தாலும் ஒருவருக்கு அரசபோகம் போல் தோன்றுவது மற்றொருவருக்கு பிச்சைக்காரத்தனமாக தெரியலாம். ஆனால் எங்களுடைய சம்பளத்தில் எங்களுக்கு பிடித்தமான ஒரு இல்லம், ஒரு கார், பிடித்தமான துணிமணிகள், உணவு ஆகியவையே கிடைத்தன. வசதியாகத்தான் இருந்தது. இருந்தாலும் படோடோபம் என்று சொல்லும் அளவில் இல்லை. ரீசெண்டாக கூட நான் யூடியூப்ல ஸ்க்ரோல் பண்ணிருக்கும் போது ஒருத்தரை பார்த்தேன். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து வருமானம் வரும்போது எனக்கு தேவையான விஷயங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். அதன் பின்னர் பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் வேற வேற பொருள், இது வாங்கிட்டோம்ல, இது அடுத்த இஎம்ஐல வாங்கிக்கலாம், இது முடிஞ்சில்ல அடுத்த இஎம்ஐல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நான் வாங்கிட்டே இருக்கேன். ஸோ கடன்லேயே தான் போயிட்டு இருக்கேன். எல்லாரையும் பார்த்து நானும் என் ஒய்ஃபும் ஆசைப்பட்டு ஒவ்வொரு பொருளையா வாங்கி வீட்டில் பொருளாக குச்சிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு இஎம்ஐ தொல்லை தான் அதிகமாயிட்டு இருக்கு. எங்களால் வந்து ரிலாக்ஸா அமைதியாக சந்தோஷமா இருக்க முடியல. என்னதான் பொருள் எல்லாம் நிறைஞ்சிருந்தாலும், வீடு, காரு, பணம், பங்களா அதெல்லாம் இருந்தாலும் அந்த சந்தோஷம் அப்படின்றது நம்மளுடைய சுதந்திரத்தில் தான் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இஎம்ஐ போட்டு எல்லா பொருளையும் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டாலும் அதன் பிறகு அந்த பணத்தை நம்ம கட்டி தான் ஆகணும் இல்லையா? ஸோ இப்போ என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நம்ம படுத்துக்க முடியுமா? முடியாது. பிகாஸ் அந்த இஎம்ஐ கட்டி தான் ஆகணும். இதே வெறும் கட்டுலாக இருந்தால் கூட பரவாயில்ல, நமக்கு இஎம்ஐ இல்லை, தட் மீன்ஸ் இஎம்ஐயே வாங்கக்கூடாது, கிரெடிட்டே வாங்கக்கூடாது, கடனே இல்லாமல் அப்படியே பெரிய லெவலில் வரணும் அப்படின்றதும் கிடையாது இல்லையா? அப்படி இருக்காம நம்மளுக்கு அந்த இஎம்ஐ அப்படின்றது எதற்காக இருக்கணும் அப்படின்னா, ஓகே ஒரு 10% அந்த மாதிரி தேவையான பொருளாக வாங்கலாம், அதெல்லாம் ஓகே. பட் நம்ம லைஃப்பை முன்னேற்றக்கான விஷயங்கள் அப்படின்றது தான் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து அப்படி தான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அந்த லைஃப் வந்து எவ்வளோ டாம்பிகமாக படோடோபமாக இருந்தாலும் கூட நம்மளால சந்தோஷமாக ரிலாக்ஸாக இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த சந்தோஷம் அப்படின்றது வந்து அந்த சுதந்திரம் அதுல இருந்து தான் இருக்கு அப்படின்றாங்க. நான் பொருளாதாரத்துறையிலும் என் மனைவி மருத்துவத்துறையிலும் பணியாற்றி ஏறக்குறைய 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வளர்ந்து வரும் வருவாயை நாங்கள் பெற்றிருந்தாலும் ஏறக்குறைய அதே வாழ்க்கை முறையே அப்போதிலிருந்து நாங்கள் அனுபவிக்கிறோம். அந்த முறையே எங்களது சேமிப்பின் விகிதத்தை அதிகரிக்க செய்தது. நாங்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு மிகுதியான டாலரும் எங்களுடைய சுதந்திர நிதியில் சேர்ந்துவிடும். அதாவது சுதந்திர நிதினா ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த அமௌண்ட், இப்போ இந்த கட்டில், பீர்வு இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இதுக்கான இஎம்ஐ நான் கட்டணும். இப்போ 25 வருஷத்துக்கு நான் வந்து ஒரு இஎம்ஐ போட்டிருக்கேன் அப்படின்னா, வீடு ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அந்த 25 வருஷத்துக்கும் நான் நினைச்சாலும் நினைக்காட்டியும், உடம்பு சரி இருந்தாலும் சரியில்லாட்டியும் நான் வந்து போய் தான் ஆகணும் வேலைக்கு. பிகாஸ் அந்த காசை கடனை கட்டி தான் ஆகணும். இதே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதற்குள்ள நான் சிக்கனமாக வாழ்ந்தேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு என்னால் முடியல அப்படின்னா நான் நின்றலாம் இல்லையா? என்னால் முடியல அப்படின்னா எனக்கான ஒரு சேமிப்பு நிதி இருக்குது அப்படின்னா அதை செலவில் கொண்டு போய் போடாமல் அதை ஒரு சேவிங்லேயோ இல்லை அதை ஒரு வருமானத்துக்கு அடுத்தடுத்து ஒரு வருமானம் வரக்கூடிய விதத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னா நாம் வந்து சுதந்திரமாக இருக்கலாம் இல்லையா? அதை தான் வந்து மீன் பண்ணுறாங்க. ஐ திங்க் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவு செய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். லைக் பண்ணவே மாட்டீங்க. ஏன் பிடிக்கலையா என்னன்னு தெரியல. பிடிக்கலைனாலும் ஓகே, அட்லீஸ்ட் டிஸ்லைக்காவது பண்ணுங்கள். அப்போ எனக்கும் தெரியும் ஓகே உங்களுக்கு பிடிக்கல போல, இல்லை இவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்றது. ஸோ தயவு செய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணலாம். இப்போது நாங்கள் கணிசமான அளவிற்கு குறைவான செலவு செய்பவர்களாகவே வாழ்கின்றோம். எங்களுடைய 20 வயதுகளிலிருந்து நாங்கள் அதே வகையான வாழ்க்கை முறையே பின்பற்றுகிறோம். இது நீங்கள் எங்களை பற்றியும் எங்கள் வருவாயை பற்றியும் சேமிப்பை பற்றியும் தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கலாம். என்னுடைய குடும்ப பொருளாதார திட்டத்தில் எனக்கு பெருமையாக தெரிவது என்னவென்றால் அது இதுதான். எங்களுடைய இளைய வயதிலேயே வாழ்க்கை முறையின் எல்லையை குறித்து விட்டதுதான். எங்களுடைய சேமிப்பு விகிதம் ஓரளவிற்கு அதிகமாக இருந்தாலும் அது எங்களை சிக்கனமாக வாழ தள்ளியதில்லை. காரணம் எங்களுடைய ஆசையின் அளவு இன்னும் மாறாமல் அதே அளவிலேயே இருக்கிறது. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசைகள் இல்லை என்பது கிடையாது. எங்களுக்கு
தரத்தையே பிடிக்கும். நாங்கள் வசதியாகத்தான் வாழ்கிறோம். நாங்கள் ஆசைகளுக்கான அந்த கதவை தாண்டுவதில்லை. இப்படி எல்லோருக்கும் அமையும் என்று சொல்லவும் இயலாது. இதை நாங்கள் இருவரும் சமமாக ஒத்துக்கொண்டதால் எங்களுக்கு உதவுகிறது. இந்த விஷயத்தில் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சமரசம் செய்து கொள்வதில்லை. நடைபயிற்சி, படித்தல், எழுதுதல் போன்ற எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பல செய்கைகளுக்கு செலவு அதிகமாக ஆவதில்லை. எனவே எதையோ இழக்கிறோம் என்ற உணர்வே எங்களுக்கு வருவதில்லை. எங்களுடைய சேமிப்பு விகிதத்தை குறித்து நான் ஒருமுறை கேள்வி எழுப்பிய போது எங்கள் பெற்றோர் அவர்களுடைய அதிக வருவாயிலிருந்து பெற்ற அந்த சுதந்திரத்தை நினைவு கூர்ந்தேன். உடனே நான் சேமிப்பு விகிதம் குறித்து எண்ணுவதை நிறுத்திவிட்டேன். சுதந்திரமே எங்களுடைய முக்கிய இலக்கு. உங்களால் முடியும் அளவிற்கு கீழே உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் வைத்துக் கொள்வதால் கிடைக்கும் இரண்டாவது பயன் இதுதான். நம்மை சுற்றியுள்ளோரின் வாழ்க்கை முறைக்கு நம்மை உயர்த்தி கொள்ளும் அந்த பழக்கத்தை தவிர்த்தல் ஆகும். உங்களால் இயன்ற அளவிற்கும் கீழே, அதே நேரத்தில் வசதியாகவும் பேராசைகள் இல்லாமலும் வாழும் வாழ்க்கை முறை சமூக அழுத்தத்தை மிகுதியாக குறைக்கிறது. சமூக அழுத்தத்திற்கு உட்படுதல் என்பது நவீன காலத்தின் வழக்கமாகவே ஆகிவிட்டது. நிறைய இடத்துல அப்படிதான் இருக்கு இல்லையா? அவங்க அது வாங்கிட்டாங்க, அவங்க 65 இன்ச் டிவி வாங்கிட்டாங்க, நம்ம இப்போ வாங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இல்லையா? பட் நம்ம அதை பார்க்குறோமா அப்படின்றது தான் மெயின் விஷயமே. நமக்கு அது யூஸ் இருக்கா அப்படின்றது தான் அங்கே மெயின் மேட்டர். நசீம் தலேப் விளக்குகின்றார், உண்மையான வெற்றி என்பது நீயா நானா என்னும் எலிச்சண்டையிலிருந்து விலகி மன அமைதிக்கு ஏற்ற வகையில் நம் செயல்களை சீராக்கி கொள்வதே ஆகும். இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நாங்கள் இதுவரை சுதந்திரத்தை பேணுகின்றோம். நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஏதோ ஒரு பயனை தருவதாகவே அமைந்துள்ளது. கடனின்றி எங்கள் வீட்டை வைத்துள்ளோம். அதுவே நாங்கள் செய்த மிக முக்கியமான பணம் குறித்த முடிவு என்றாலும் அதுவே எங்களுடைய மிகவும் தவறான பொருளாதார முடிவாகும். இந்த விஷயத்துக்காக தான் நான் சொன்னேன் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க அப்படின்னு. அவருடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து எது தப்பு, பிளஸ் ஆர் மைனஸ், வீக்னஸ் என்ன, பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? நாங்கள் எங்கள் வீட்டை வாங்கும் போது வீட்டுக்கடனில் வீட்டு வட்டி விகிதம் மிக குறைவாகவே இருந்தது. எந்த ஒரு இயல்பான ஆலோசகரின் ஆலோசனையும் எளிய வட்டி விகிதத்தில் கிடைக்கும் பணத்தில் வீட்டை வாங்கிக் கொண்டு உபரியாக இருக்கும் பணத்தை பங்கு சந்தை போன்ற அதிக லாபம் ஈட்டும் துறைகளில் முதலீடு செய்யலாம் என்பதாகவே இருக்கும். ஆனாலும் எங்கள் இலக்கு என்பது வெறும் அறிவார்த்தமானதாக மட்டுமே இல்லாது உளவியல் ரீதியாகவும் உடன்பாட்டுடன் இருத்தல் வேண்டும் என்று எண்ணினோம். எங்கள் வீட்டுக்கான விலையை மொத்தமாக கொடுத்து நாங்கள் வாங்கினோம் என்னும் என்னுடைய தனிப்பட்ட உணர்ச்சி குறித்த வட்டிக்கு கடன் வாங்கி அதன் மூலம் வீட்டை வாங்குவதால் வரும் வருவாயை விட மிகையாகவே இருக்கிறது. மாதா மாதம் கடனுக்கு கட்டுவதை தவிர்ப்பது என்பது எங்கள் சொத்தின் நீண்ட கால மதிப்பை கூட்டுவதை காட்டிலும் மேலானது. அது என்னை சுதந்திரமாக கருத செய்கிறது. என்னுடைய இந்த முடிவில் உள்ள குறைகளை எடுத்து கூறுபவர்களிடமும் அப்படி ஒரு காலும் செய்ய எண்ணாதவரிடமும் நான் என் வாதத்தை தொடர விரும்பவில்லை. அதை எழுத்தால் சொல்வது என்பது வாதத்திற்கு ஒவ்வாத காரியம். ஆனால் அது எங்களுக்கு பயன் தந்தது, எங்களுக்கும் பிடித்திருக்கிறது. அதுதான் விஷயமே. எல்லா நல்ல முடிவுகளும் எப்போதுமே அறிவார்த்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில கட்டங்களில் நீங்கள் மன மகிழ்ச்சி அல்லது சரியான தீர்வு, இவை இரண்டிலும் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்தாக வேண்டிய கட்டாயம் உள்ளது. மனமகிழ்ச்சி அப்படின்றது நம்மளுடைய உள்ளார்ந்த சந்தோஷம் என்ன, நம்மளுடைய ஆழ்மன தேடல் என்ன, நமக்கு என்ன வேணும் அப்படின்றதா மனமகிழ்ச்சி. ஆனால் சரியான தீர்வு அப்படின்றது இதை செஞ்சால் இது சரியாகுமா, சரியா இருக்குமா அப்படின்றது தான் சரியான தீர்வு அப்படின்றது. எல்லா டைமுமே நம்மளுடைய மன சந்தோஷம் அப்படின்றது சரியான தீர்வில் போய் முடியும் அப்படின்றது சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதைத்தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. பெரும்பாலான பொருளாதார ஆலோசகர்கள் கூறுவதை விட அதிக விகிதத்தில் சொத்துக்களை விட காசாக வைத்திருக்கவே நாங்கள் விரும்புகின்றோம். எங்கள் வீட்டின் மதிப்பிலிருந்து ஏறக்குறைய 20% பணமாகவே வைத்திருக்க விரும்புகின்றோம். இந்த முடிவை கூட சரியான முடிவு என்று நாங்கள் பிரகடனப்படுத்த வரவில்லை. நான் பிறருக்கு பரிந்துரைக்கவும் இல்லை. அது எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. பணம்தான் சுதந்திரத்தின் மூச்சுக்காற்று என்பதால் நாங்கள் அவ்வாறு முடிவெடுத்துள்ளோம். மேலும் மிகவும் குறிப்பாக எங்களிடம் உள்ள பங்கு சந்தைகளை விற்கும் நிலைக்கு தள்ளப்படாமல் இருக்க வேண்டும் என்பதில் குறியாய் உள்ளோம். எதிர்காலத்தில் ஏதேனும் பெரிய பேரிடர்களையும் பெரிய செலவுகளையும் நாங்கள் சந்திக்கும் வாய்ப்பிருக்கலாம். அந்த காலத்தில் எங்களுடைய இந்த பங்குகள் எங்களுக்கு துணை போகும். ஒருவேளை மற்றவர்களை விட நாங்கள் மிக குறைந்த அளவிலான இடர்களை எதிர்நோக்கும் தன்மை கொண்டவர்களாக கூட இருக்கலாம்.
தனிநபர் பொருளாதாரத்தை நான் அறிந்த வரையில் விலக்கின்றி ஒவ்வொருவரும் அவர்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய செலவை சந்திக்க கூடும். பொதுவாக அவர்கள் இத்தகைய செலவுகளை எதிர்பார்க்காததால் அதற்கான திட்டங்களை வைத்திருப்பதில்லை. எங்கள் நிதி நிலைமை குறித்து ஓரளவிற்கு தெரிந்த ஒரு சிலர் எங்களிடம் வினாவுவது, எதற்காக நீங்கள் சேமிக்கிறீர்கள்? வீடு வாங்க போகிறீர்கள், சொகுசு படகை வாங்க போகிறீர்களா, அல்லது புதிய காரை வாங்க போகிறீர்களா என்பதுதான். இல்லை, இவற்றுள் எவையும் நாங்கள் திட்டமிடவில்லை. நாம் எதிர்பார்ப்பதை விட மோசமான காலத்துக்கு எங்களுக்கு உதவும் என்ற காரணத்துக்காகவே நாங்கள் சேமிக்கிறோம். ஏதோ ஒரு செலவுக்காக எங்களிடம் இருக்கும் பங்கை நாங்கள் விற்க நினைப்பதில்லை. காரணம், எங்களிடம் உள்ள பங்குகளை நீண்ட காலத்திற்கு வைத்திருந்து அதிலிருந்து அதிகப்படியான வருவாயை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சார்லி முங்கர் இதை அழகாக விளக்குகின்றார். கூட்டுத்தொகை சேமிப்பின் முதல் விதி தேவையில்லாமல் அதை தொடாமல் இருப்பதுதான். முதலீடு குறித்து என் குடும்பம் எப்படி நினைக்கிறது? அடுத்து முதலீடு குறித்து சொல்றாரு. பங்குகளை தேர்வு செய்யும் பணியாளராகத்தான் நான் என்னுடைய தொழிலை ஆரம்பித்தேன். நான் சந்தையை வென்றுள்ளேனா? எனக்கு திட்டவட்டமாக தெரியாது. அப்படி பணிபுரியும் பெருவாரியானவர்களைப் போல நான் அதை கணக்கு வைத்துக் கொள்வதில்லை. எப்படியாகினும் நான் என் நிலையை மாற்றிக்கொண்டுள்ளேன். என்னிடம் இருக்கும் அத்தனை பங்குகளும் குறைந்த விலையுடையனவே. நீங்கள் முதலீடு செய்யும் போது பங்குகளை நீங்களா வாங்குகிறீர்களா அல்லது உங்கள் பணத்தை பங்கு சந்தை மேலாளர்களிடம் கொடுத்து செய்கிறீர்களா என்பது குறித்து உங்களுக்கு பரிந்துரைக்க என்னிடம் ஏதும் இல்லை. சிலர் சந்தையின் வளர்ச்சியை விட அதிக லாபத்தை அடைகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அது மிகவும் கடினமானது. பெரும்பான்மையானோர் நினைப்பதை விட மேலும் கடினமானது. முதலீடு குறித்து என் எண்ணங்களை தொகுக்க வேண்டும் என்றால் அது இதுதான். ஒவ்வொருவருடைய இலக்கை அடையும் வாய்ப்புகளை அதிகரிக்கும் வண்ணம் ஒவ்வொரு முதலீட்டாளரும் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை கடைபிடித்தல் அவசியம். நீண்ட கால சேமிப்பில் வெற்றி காணும் வாய்ப்புகளை அதிகரிக்க குறைந்த விலை குறியீட்டு பங்குகளில் முதலீடு செய்தல் வேண்டும். அதற்காக குறியீட்டை பொறுத்து செய்யும் முதலீடுகள் எப்போதும் வெற்றியை கொடுக்கும் என்றும் சொல்லிவிட முடியாது. அது அப்படி எல்லோருக்கும் அமையும் என்று சொல்லும் இயலாது. இப்படி செய்வதால் தனிப்பங்குகளை தேர்ந்தெடுக்கும் முறை தோல்வியை கொடுக்கும் என்றும் சொல்லிவிட முடியாது. பொதுவாக இந்த துறை ஒரு சார்பு உடையதாகவே உள்ளது. சந்தையை வெல்வது என்பது மிகவும் கடுமையான செயல். வெல்வதற்கான சாத்தியங்கள் மிக குறைவே. அப்படி இல்லை என்றால் எல்லோரும் வென்று கொண்டிருப்பார்கள். அப்படி ஒவ்வொருவரும் வெற்றியை மட்டுமே பெற ஆரம்பித்தால் வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும். அப்படி சந்தையை வெல்ல விளையும் பெரும்பான்மையானோர் தோல்வியையே தழுவுகிறார்கள் என்றால் அது வியப்பாக இருக்காது. அதிக மதிப்புடைய பங்குகளை நிர்வகிக்கும் மேலாளர்களில் ஏறக்குறைய 85% தோல்வியையே தழுவுகிறார்கள் என்பது புள்ளியியல் மூலம் தெரிய வரும் உண்மையாகும். சந்தையை வெல்ல விளைவது என்பது முட்டாள்தனமானது என்று நினைக்கும் மக்களையும் நான் அறிந்துள்ளேன். ஆனாலும் அத்தகையோர் தங்கள் குழந்தைகள் மிக நன்கு படித்து விளையாட்டு வல்லுநர்களாக வர ஆசைப்படுகிறார்கள். அவரவருக்கு அவரது திட்டங்கள். வாழ்க்கை என்பது வாய்ப்புகளோடு மோதி விளையாடுவதுதான். நாம் ஒவ்வொருவரும் அந்த வாய்ப்புகளை வெவ்வேறு வழியில் யோசிக்கின்றோம். பல வருடங்களாக யோசித்து நான் இந்த முடிவுக்கு வந்துள்ளேன். நம்முடைய குடும்பத்தின் பொருளாதார இலக்குகளை தொட குறைந்த விலை குறியீட்டு பங்குகளில் நாம் தொடர்ந்து முதலீட்டு வந்தால் அது நீண்ட காலத்தில் மிக பெரும் லாபத்தை நமக்கு வழங்கும். இந்த முடிவும் பெரும்பான்மையான காரணமாக அமைவது நாங்கள் மேற்கொள்ளும் சிக்கன வாழ்க்கை முறையே ஆகும். சந்தையை வெல்லும் விதமாக இடர்களை சந்திக்காது உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைய விரும்பினால் அதில் என்ன பெரிய முயற்சி இருந்துவிடப் போகின்றது? நான் உலகில் மிகச் சிறந்த முதலீட்டாளராக ஆக வேண்டும் என்று விரும்பியதில்லை. ஆனாலும் நான் தோல்வியை எதிர்கொள்ளும் முதலீட்டாளராக இருக்கவும் விரும்பவில்லை. அதை நான் நினைக்கும் போது ஒரு குறியீட்டு பங்கை வாங்கி வைத்துக் கொள்வதில் எந்தவித திறமையும் இருந்துவிடப் போவதில்லை. இதை எல்லோரும் சந்தையின் போக்கை வெல்ல விளையும் என் நண்பர்கள் அவர்கள் செய்வதை நான் மதிக்கின்றேன். ஆனாலும் எங்களுக்கு இப்படித்தான் சரியாக இருக்கிறது. எங்களுடைய ஒவ்வொரு சம்பளத்திலிருந்தும் நாங்கள் இத்தகைய குறியீட்டு பங்குகளில் முதலீடு செய்கின்றோம். அது அமெரிக்கா மற்றும் உலகளாவிய பங்குகளின் தொகுப்பு. எங்கள் செலவு போக எவ்வளவு மிஞ்சுகிறதோ எந்த ஒரு குறிப்பிட்ட இலக்குமின்றி நாங்கள் முதலீடு செய்கின்றோம். எங்களுடைய ஓய்வு கால நிதியையும் நாங்கள் அதிகரிக்கிறோம். எங்களுடைய குழந்தைகளின் கல்லூரி படிப்பிற்காக ஒரு திட்டத்திலும் நாங்கள் சேமிக்கிறோம். அப்படித்தான் எங்கள் திட்டம் உள்ளது. சொல்லப்போனால் எங்களிடம் உள்ளது அந்த வீடு, வங்கி கணக்கு, அவைகளுடன் சில வான்கேட் குறியீட்டு பங்குகள், இவையே ஆகும். அதைவிட மிகவும்
சிக்கலான ஒரு திட்டம் எங்களுக்கு தேவையில்லை. நான் அதை மிகவும் எளிதானதாகவே விரும்புகின்றேன். முதலீட்டுக்கான முயற்சியும் முதலீட்டின் விளைவுகளும் ஒன்றையொன்று சார்ந்தவைதான் என்பது பொருளாதாரம் குறித்த என்னுடைய மிகவும் ஆழமான நம்பிக்கையாகும். அதற்கு காரணம் வருவாயை குறித்த மட்டில் கடைசி கால விளைவுகளே மிக முக்கிய காரணிகள் என்பதே. நீங்கள் எவ்வளவு கடினமாக முயன்று சேமித்தாலும் இறுதியாக முடித்து வைக்கும் அந்த ஓரிரண்டு விஷயங்களை நீங்கள் தவறவிட்டீர்கள் என்றால் உங்கள் திட்டம் தோல்வியுறும். அதன் எதிர்மறை உண்மையானது திட்டம் வெற்றியடைய முக்கியமான அந்த ஓரிரண்டு காரணிகளை நாம் கணித்து பிடித்து கொண்டோமேயானால் எளிய முதலீட்டு திட்டங்கள் வெற்றி பெறும். என்னுடைய முதலீட்டு திட்டம் என்பது சரியான பங்குகளை தேர்வு செய்வதிலோ அல்லது எந்த காலத்தில் வாங்குகிறேன் என்பதிலோ அல்லது எப்போது அடுத்த பொருளாதார மந்தநிலை வரும் என்பதை கணித்தோ அமைவதில்லை. அது அதிக சேமிப்பு விகிதம், பொறுமை, வரும் காலத்தில் உலகளாவிய பொருளாதாரம் பெருத்த மதிப்பை சேர்க்கும் என்ற நம்பிக்கை ஆகியவற்றை பொறுத்தது. நான் என்னுடைய முதலீட்டின் முயற்சிகளை இம்மூன்று காரணிகளை பொறுத்தே அமைக்கின்றேன். குறிப்பாக முதலிரண்டை பொருத்தும். ஏனென்றால் அவற்றை என்னால் கட்டுப்படுத்த இயலும் என்பதாலேயே ஆகும். என்னுடைய முதலீட்டு திட்டத்தின் போக்கை கடந்த காலத்தில் மாற்றியுள்ளேன். எனவே கண்டிப்பாக எதிர்காலத்திலும் திட்டம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. நாம் எப்படி சேமிக்கிறோம் அல்லது முதலிடுகிறோம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் சுதந்திரத்தை நாம் இலக்காக கொண்டிருத்தல் வேண்டும். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். இரவில் அமைதியாக உறங்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நாம் செய்தாக வேண்டும். அதையே நம்முடைய முதன்மையாக இலக்காக நினைத்தல் வேண்டும். அதுவே பணம் சார்ந்த உளவியலில் தேர்ச்சியடையவும் வழியாகும். ஆனால் ஒவ்வொருவருக்கும் அவருக்கான ஒன்றுள்ளது. யாரும் முட்டாள்கள் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய விஷயத்த மறுபடியும் எகெயின் அண்ட் எகெயின் எனக்கு ஒரு சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல். பிகாஸ் ஆல்ரெடி ஆழ்மனதின் 40 சக்தி புக் முடிச்சாச்சு. இப்போது பணம் சார் உளவியல், இதற்கு முன்னாடி சிந்தித்து பாரு செல்வந்தலாகு. ஸோ இப்போ இக்கிகாய் போயிட்டுருக்கு ப்ராசஸில். ஸோ இது எல்லாமே எனக்கு ஒரு பிக்கஸ்ட்டு ஹோப். அப்புறம் ஹெல்ப்ஃபுல்லாக யாராவது ஒருத்தங்களுக்கு இந்த விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற போது ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் தென் இந்த மாதிரியான விஷயங்களை ப்ரொடக்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் யூடியூப்பில் பதிவிடுறேன் அப்படின்றதே எனக்கு ஒரு பிக்கஸ்ட்டு ஹாப்பியாக சந்தோஷமான விஷயங்களாக இருக்குது. எல்லாருமே லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் பார்த்தா ஒருத்தங்களாவது கமெண்ட் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க அப்படின்ற போது அது இன்னுமே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்குது. பார்க்கக்கூடியவங்கள அவங்க நன்றி, உங்களுடைய வீடியோக்கு ரொம்ப நன்றி, இந்த விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயங்களாக இருக்குது. ஐ ஹோப் தொடர்ந்து இந்த மாதிரியான புத்தகங்களை நான் பதிவிடுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்புகிறேன். பிகாஸ் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோஸ் போடணும், மக்களுக்கு என்ன உபயோகமாக இருக்கும் அப்படின்றத தேடி நான் பதிவிடணும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்ந்து தான் அந்த விஷயங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு புத்தகங்களையும் தேடி பதிவிடுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது இக்கிகாய் போயிட்டுருக்கு. அதோட இனி நெக்ஸ்ட்டு ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் வாண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பர்சனல் லைஃப், பிஸ்னஸில், ப்ரொஃபஷ்னலாக எல்லா இடத்துலையுமே நாம் எந்த மாதிரி பேசினா சக்ஸஸ் ஆகலாம், ஏன்னா நம்ம பேச்சு திறன் தான் முக்கியம் இல்லையா. ஸோ எந்த மாதிரி பேசினா சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்றத அந்த புக்கு. அதை ஒவ்வொரு சாப்டர் வைஸ் சாப்டர், அது இங்கிலீஷ் புக் தான். ஸோ அதை நான் தமிழ்லேயே உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத மட்டும் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் சாப்டராக சொல்லலாம், முக்கியமான விஷயங்களை அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு அது ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாம் கூடிய சீக்கிரமே ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்ற அந்த புக்கை ஒவ்வொரு சாப்டர் வைஸ் சாப்டராக முக்கியமான பாயிண்ட்டுங்களை ஒரு கோத்ரூ பண்ணுற மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரிவ்யூ மாதிரி அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.